சென்னையில் ஒரு சில இடங்களில் லேசான மழை விட்டுவிட்டு பெய்து வரும் நிலையில் கருமேகங்கள் சூழ்ந்து ரம்மியமாக காணப்படுகிறது. மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். சென்னை மற்றும் 3 மாவட்டங்களுக்கு 10 மணி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் நேற்று நள்ளிரவிலிருந்தே பார்க்க முடியும் சென்னை பல்வேறு இடங்களில் விட்டுவிட்டு மழை பெய்து கொண்டிருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் உட்பட்ட இடங்களிலும் கூட மிதமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. மற்ற இடங்களில் பார்க்கும்போது கூட வான மேகமூட்டத்துடன் கருமேகம் சூழ்ந்திருப்பதன் காரணமாக இருள் போல் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது சென்னை என்று சொல்லலாம். தற்போது 7 மணிக்கு மேலாகான பின்பாகவும் கூட மாலை நேரத்தில் சூரியன் மறைந்ததற்கு பின்பாக இருக்கக்கூடிய நகரம் போன்ற ஒரு சென்னை இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக வெயில் வாட்டி வதைத்து கொண்டிருந்த சூழ்நிலையில் மேகம் வானமூட்டத்துடன் காணப்படுவதோடு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தாலும் அவ்வப்போது விட்டுவிட்டு கொண்டிருந்த சூழ்நிலையை பார்க்க முடிந்தது. இப்படியான ஒரு நிலையில் தற்போது சென்னையை நாம் பார்க்கும்போது ஒரு ரம்மியமான காட்சியளிக்கக்கூடியதாக மாறியிருப்பது செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கும் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்தவரை சென்னை உட்பட முக்கியமாக ஒரு 3 மாவட்டங்களில் 10 மணி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாம் தனியார் வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்தவரை காற்று சுழற்சியின் காரணமாக இடியுடன் கூடிய மழை இன்று இரவு வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தனியார் வானிலை ஆய்வு மைய ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். என்ன இருந்தாலும் கோடை வெயிலை பொறுத்தவரை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்து வருவது இங்கு சென்னை வாசிகளிடையே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு என்று சொல்லலாம். குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சென்னையில் வெயில் வாட்டி வைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் தற்போது நாம் பார்க்கக்கூடியதில் ஒரு சில இடங்களில் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் தொடர்ந்து விட்டுவிட்டு நேற்று நள்ளிரவிலிருந்தே மிதமான மழை பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் வெகுவாக சென்னையை பொறுத்தவரை குறைந்திருக்கு என்று சொல்லலாம். மேலும் இந்த தென்மேற்கு பருவமழையும் விரைவில் தொடங்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பான ஆய்வுக் கூட்டமும் தலைமைச் செயலகத்தில் நடைபெறுவதற்கு இன்று திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கோடை வெயில் ஒரு சூழ்நிலையை இருக்கும் பொழுது தற்போது இந்த ரம்மியமான மழை பெய்து கொண்டிருப்பது சென்னை வாசிகளிடையே ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். வெப்பம் பெருமளவில் தணிந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். அன்புச்செல்வன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.